ஓகே, ஸ்லைடு எல்லாரும் பார்க்க முடியுதா? எஸ் விஜய், பார்க்க முடியுது. ஓகே, குட். ஸோ இந்த வீக் வந்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து என்னென்ன ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் நார்மலி மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி டூ, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ மேபி மிடில் கிளாஸ்னு இன்னைக்கு டிஃபைன் பண்ணுறது எப்படிங்கிறது, ஏன்னா மிடில் கிளாஸ் இன்னைக்கு நம்ம என்ன மிடில் கிளாஸ்னு சொல்கிறோமோ அது 10-15 இயர்ஸ் முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல், இன்னைக்கு வேறு ப்ரொஃபைல், இன்னொரு 10-20 இயர்ஸ் கழிச்சு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலாக இருக்கும். மேபி 10-20 இயர்ஸ் பேக் மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஆப்வியஸ்லி பீப்புள் எக்கனாமிஸ்ட் ஆர் கிரியேட்டிங் மோர் வெரைட்டி, அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ரிச், சூப்பர் ரிச், இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் வாட் ஐ ஃபீல் இஸ் ஓகே, தெர் இஸ் சம்திங், மணி இன்கம் வருது, நம்ம செலவு பண்ணுறோம், ஏதோ கொஞ்சம் சேர்த்துறோம், வி ஆர் பெட்டர் ஆஃப் கம்பேர்ட் டு ஒரு லோயர் இன்கம் கேட்டகரி அப்படிங்கிற இதுதான் இருக்கும். பட் அவங்களோட மேஜர் கன்சர்ன் என்னவா இருக்கும்னா, நம்ம அந்த ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கோம். 10 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம், 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம். ஸோ பெருசாக நம்ம வி ஆர் நாட் மூவிங் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல்ஸ். மிடில் கிளாஸ் ரிமைன்ஸ் மிடில் கிளாஸாகவே இருக்கும். என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோன்னு தெரியல. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஐ எம் நாட் மூவிங் அஹெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுக்கு காரணம் வந்து அவங்களோட இன்கம் லெவலாகவும் இருக்கலாம், பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ், அதே மாதிரி அவங்கள அறியாமல் பண்ணுற சம் மிஸ்டேக்ஸ், அதுதான் வந்து அவங்கள வந்து அடுத்த இன்கம் கேட்டகரிக்கு, மேபி அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ரிச்சாக இருக்கலாம், வெரி ரிச்சாக இருக்கலாம், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண விடாமல் அவாய்ட் பண்ணுது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த மாதிரி ஃபியூ மிஸ்டேக்ஸ், ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எல்லாரும் சொல்றதை வச்சும், லாட் ஆஃப் ஸ்டடீஸை வச்சும் ஐ எம் ட்ரைங் டு கிவ் திஸ் ஆஸ் அ வியூ. ஸோ this is the intro about me. Many of you know this. I am a qualified personal finance professional, and I also certified mutual fund distributor from 2014. And then moving back, ஒரு 5 மிஸ்டேக்ஸ், மெஜாரிட்டி மிஸ்டேக்ஸ் இது பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் எக்ஸ்பென்சஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பார்த்தோம்னா மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஒரு பெரிய டெப் ட்ராப்ல தான் மிடில் கிளாஸ் பீப்புள் கெட் காட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களோட ஒரு ட்ரீம் வெட்டிங்கை வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும். பிகாஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விட நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், இல்லை அந்த அளவுக்கு ஈக்குவலாக பண்ணணும். இன்னொன்று வந்து நம்மளோட மைண்ட் செட், இதை வந்து லைஃப்பில் ஒரு தாட்டி தான் பண்ண போகிறோம், அடிக்கடி பண்ண போகிறோமா. இது வந்து நிறைய இடத்துல வரும். ஒரு வீடு கட்டி அதுக்கு வீட்டுக்கு எக்ஸ்பென்சஸ், அதுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும். மேரேஜ் அப்போ வரும். லைஃப் டைமில் ஒன் டைம் தான் பண்ண போகிறோம், லெட் அஸ் டூ இட், லெட் அஸ் டூ இட். அதே மாதிரி அவங்க என்ன நினச்சாங்களோ அதை தாண்டி 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 போயிட்டே இருப்பாங்க. அன்லெஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் யாராவது இழுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாட்டி, அப்படி இருந்தாலுமே ரெண்டு சைடு பேலன்ஸ் ஆகாது. அப்படி இல்லாட்டி இது வந்து ஒரு எங்கேயோ பிளான் பண்ணியிருப்பாங்க, எங்கேயோ முடிச்சிருப்பாங்க. ஆப்வியஸாக இந்த மணி வந்து அவங்க கையில் வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தி மிடில் கிளாஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒரு ஃபேமிலி ஒரு 30,000 சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரு மேரேஜ் வருது, கண்டிப்பாக அவங்க கையில் காசு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப பர்சனல் லோன் போவாங்க. ஸோ ஒரு 5 lakh 10 lakh, இந்த கேஸில் ஐ அஸ்யூம் ஒரு 10 lakh மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்சனல் லோன் போவாங்க. ஸோ அந்த 10 lakhோட பர்சனல் லோனோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். ஸோ அப்போ என்ன ஆச்சு, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சேலரி வந்துட்டு இருந்த இடத்துல he end up in having 12,000. அதே சமயம் காட் மேரிட், நியூ மெம்பர் உள்ளே வந்திருக்காங்க, ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதர் தென் இஃப் தே ஆர் நாட் ஏர்னிங் மெம்பராக இருந்தால், ஒர்க்கிங் பர்சனாக இல்லாமல் இருந்தால். ஸோ இப்போ என்ன ஆச்சு, திடீர்னு ஷ்ரிங்க் ஆயிடுச்சு 12,000. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு நியூவாக வந்த கேர்ள்
இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், என்ன நினைப்பாங்க பொண்ணு வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ அப்படிங்கிறனால. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ்லேயே பர்சனல் லோன் போயிட்டு இருக்கோம், சொல்ல மாட்டாங்க. ஸோ ஸ்லோவாக என்ன பண்ணுவாங்க, லோன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து லோன் வாங்கி வாங்கி ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் முடியலையா, கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் ஆல்ரெடி எடுத்திருந்தாங்கன்னா ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு 6 months 9 months இந்த மாதிரி போய் போய் பண்ண என்ன ஆகும்னா தே வில் கெட் இன்டு ஸ்லோலியே ஒரு டெப்ட்ரா. அதுக்கப்புறம் ஒரு 9 months 10 months கழிச்சு 1 year கழிச்சு தான் ரியல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனே வெளியே வரும். ஸோ இது வந்து ஜென்ரலி நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல நடக்குது. ஸோ மேரேஜோட எக்ஸ்பென்சஸை ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இல்லைன்னு இல்லை. பட் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஸோ தட் நம்ம ஒரு டெப் ட்ராப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு கன்சிஸ்டன்ட் அந்த ஒரு உறுதி, அதை வந்து நம்மளோட ஆசைகள் லைஃப்ல ஒன் டைம் தானே பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதோட விளைவுகள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு டெப் ட்ராப்புக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி மேரேஜுங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஓவர் நைட்ல கிரியேட் ஆகிற விஷயம் கிடையாது. ஸோ தி பர்சன் ஸ்டார்டட் ஏர்னிங் 22 23 இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 5 years குட் 5 years மேரேஜுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த 5 yearsக்கு முன்னாடியே ஒரு மேரேஜுங்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்குன்னு சம் மணி டிபெண்டிங் அப்பான் அவங்களோட ரிஸ்க் அப்பிடேட், மேபி ஆர்டியா கூட இருக்கலாம், எஃப்டியா கூட இருக்கலாம், வாட் எவர். ஸோ ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சாங்க. நான் இங்கே ரைட் சைடு அசியூம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 8% இருக்கிற ப்ராடக்ட்ல பண்ணுறாங்க. ஒரு 3000 rupees, அந்த 30,000 ஏர்ன் பண்ணுற பர்சன் ஒரு 3000ங்கிறது 10%. இந்த 10% ஒரு 5 yearsக்கு அவங்க அக்யூமுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு 2 lakh அக்யூமுலேட் ஆயிருக்கும். இதே அவங்களால ஒரு 5,000 பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு 3.7 lakh இருந்திருக்கும். ஈவன் தோ மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அவங்க இனிஷியலாக 10 lakh பிளான் பண்ணியிருந்தாலும், ஸோ அட்லீஸ்ட் அதோட லோன் பர்டனை கம்மி பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்கிற பர்சனல் லோனை கம்மி பண்ணியிருக்க முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் திங் தான். அட்லீஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இஃப் மேரேஜ் ஆக போகுதுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். when they are in 20s, அது 5 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், 7 years இருக்கலாம், 3 years இருக்கலாம். ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி முன்னாடியே கொஞ்சம் ஒரு செலவுக்கு ஒரு எஸ்ஐபியோ ஒரு ஆர்டியோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட லோன் பேர்டனை இந்த அளவுக்கு பெருசாக ஆகாமல் அவங்க அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்க முடியும். அதே மாதிரி மேரேஜ் எக்ஸ்பென்ஸையும் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கும். ஸோ அவங்களோட அப்பா அம்மா வந்து தே டோன்ட் நோ ஐடி. ஸோ பையன் ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னே சேலரி 50,000 வருது, 60,000 வருது, 70,000 வருது அப்படிங்கிறப்போ, ஸோ மேபி ஒரு தங்கச்சி இருக்கலாம், இல்லை அவங்களோட ஓன் மேரேஜாக கூட இருக்கலாம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு நல்ல ஏர்னிங் இருக்காங்க, ஸோ அதனால என்ன பண்ணுவோம், இவ்வளோ ஏர்ன் பண்ணுறிய தங்கச்சிக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணக்கூடாதா, இவ்வளோ பவுன் போடலாமே, அந்த மாதிரி ஒரு டெப் ட்ராப்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. அது அவங்களோட தப்பு இல்லை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா, பையன் இவ்வளோ பையனும் பொண்ணும் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, லைஃப் லாங் இவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களோட முந்தின ஜென்ரேஷனோட ஒர்க்கிங் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ 58 years 60 years வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாங்க, ஜாப் கேரண்டி இருந்துச்சு. இன்னைக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஜாப் கேரண்டிங்கிறது ரியலி கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. அதே மாதிரி நோ ஒன் இஸ் ஷூர் 55 or 58 வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி வி ஆர் ஏர்னிங் குட், ஹையர் சேலரிஸ் இருக்கு, ஆனால் இது வந்து ஒரு ஹை ஏர்னிங் ஹை ரிஸ்க் ஜாப் தான் அப்படிங்கிறது. அந்த ஒரு பிக்சர் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகாதனால சுற்றி இருக்கிற பியர் ப்ரெஷர்னாலேயோ ரிலேட்டிவ்ஸ்னாலேயோ, சரி பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான், என்ன இவ்வளோதான் செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு ஸ்லோவாக ஒரு டெப் ட்ராப்புக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்று, நம்ம கான்ஷியஸாக நம்ம இவ்வளோதான் பட்ஜெட் பண்ணியிருக்கோம், இவ்வளோதான் பண்ணணும்னு ஒரு வில் பவரோட இருக்கணும். ரெண்டாவது, ஆன்டிசிபேட் பண்ணி முன்னாடியே வரப்போகிற எக்ஸ்பென்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த டெப் ட்ராப்ல இருந்து பெருமளவு தப்பிக்க முடியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஃபினான்ஷியல் மிஸ்டேக் மெனி பீப்புள் டு மேரேஜ் எக்ஸ்பென்ஸ். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, இன் பிட்வீன்ல. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, பையிங் லயபிலிட்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அசெட். ஸோ இனிஷியலி எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்க, நான் அசெட் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதான். டியூரிங் ஒர்க்கிங் ஏர்னிங் பீரியட்ல நம்ம அசெட்ஸை கிரியேட் பண்ணி அதிலிருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி
நம்மளோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் வராத பீரியடுக்கு அந்த அசெட்ல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணுங்கிறது தான் சிம்பிள் தாட் ப்ராசஸ். ஏன் ஒரு அசெட் கிரியேட் பண்றோம்? இன்னைக்கு லேண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க, ஓகே இன்னைக்கு வாங்கி போடுவோம், நாளைக்கு வேணுங்கிறப்ப அதை வித்துருவோம், பணத்தை பார்ப்போம் அப்படிங்கிறது. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ அசெட் கிரியேட் பண்ணணுமே தவிர லயபிலிட்டிஸ் பில்ட் பண்ணக்கூடாது. லயபிலிட்டிஸ்னா என்ன? நீங்க அதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. சரி, இன்னைக்கு ஒரு கார் லோனா இருக்கலாம், இட்ஸ் அ பர்சனல் வெஹிக்கிள். ஸோ அதுல இருந்து நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹோம், நீங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடுக்கு அதுக்கு லோன் வாங்கலாம், ஓகே அதுலயும் வந்து நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் யுவர் செல்ஃப் கன்சப்ஷன், உங்களோட பர்சனல் யூஸ்க்கு இருக்கிற எதுவுமே வந்து அசெட், இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்டா மாற போறது கிடையாது. ஆனா இப்போ நான் சொன்ன கார், ஒரு ஹோம் லோன், இது வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை, எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்மளோட இன்வெஸ்டிங் பீரியட் வந்து நார்மலி ஒரு 20-25 இயர்ஸ் தான் குட் ஏர்னிங் பீரியட். அந்த பீரியடுக்குள்ள நமக்கு உண்டான ஒரு பர்சனல் நீடுக்கு உண்டான விஷயங்களான கார், வீடு, இந்த மாதிரி தேவை இருந்தால் அதையும் பண்ணணும். அதே சமயம் லேட்டர் பார்ட் ஆஃப் திங்ல நமக்கு மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு உண்டான அசெட்டிங் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த 20-30 இயர்ஸ் ஹை இன்கம் ஏர்னிங் பீரியட்ல நம்மளோட மணி ஃபுல்லா இந்த லயபிலிட்டிஸ் லோன் பே பண்றதுக்கே போச்சுன்னா உங்களோட இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச். அதாவது நார்மலா என்ன சொல்லணும்னா, உங்களோட சேலரி டேக் ஹோம் இன்கம்ல ஒரு 20-25% மேல நீங்க லோனுக்கு போகாதீங்க. சரி, சம் ஒன் இஸ் ஏர்னிங் ஒரு 1 lakhனா ஒரு 20-25,000க்கு மேல போகாதீங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அலாங் வித் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸையும் பண்றதுக்கு. நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா 50% இஸ் நீட்ஸ், 20% இஸ் வாண்ட், 50% இஸ் ஃபார் இன்வெஸ்டிங். இதுதான் நார்மல் தம் ரூல் சொல்லுவாங்க. இது இப்படியே எல்லாருக்கும் அடாப்ட் ஆகணும்னு இல்லை, பட் நார்மலா சொல்றது. ஸோ ஏன்னா அந்த 30% ஏன் இன்வெஸ்டிங் பண்ண சொல்றோம்னா, நம்மளோட ரிட்டையர்மெண்ட், நம்மளோட கோல்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், மேரேஜ், வீடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மணி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ஹெவி மணி வந்து 50%, 40%, ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன் 50%, 60% டேக் ஹோம் வந்து லோனில் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த 40% வச்சு ஹோம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ரன் பண்ணுறதுக்கே சரியா இருக்கும். வேற எதுக்கும் ஸ்பேஸ் இருக்கா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா உங்களோட லோன்ஸை பே பண்ண முடியாது. தென் ஆப்வியஸ்லி என்ன ஆவாங்க, ஒரு டெப் ட்ராப்புக்கு போவாங்க, ஒரு கிரெடிட் கார்டு லோனோ ஒரு பர்சனல் லோனோ போய் 38%, 40% இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு அவாய்ட் பண்றது வந்து யூ ஹாவ் டு பை அசெட்ஸ், அசெட்டுக்கு வந்து போகணுமே தவிர லயபிலிட்டி ஹெவியா கிரியேட் பண்ணக்கூடாது. இன்னொரு சைடு வந்து இப்போ லயபிலிட்டிக்கு நம்ம ஒரு 20% சொன்னோம், அசெட் கிரியேஷன் சொன்னோம். அசெட் கிரியேஷன் வந்து நீங்க என்ன மாதிரி அசெட் போறீங்க அப்படிங்கிறது யூ கேன் டிஃபைன், எதர் இட்ஸ் அ பிசிக்கல் அசெட் ஆர் அ ஃபினான்ஷியல் அசெட். ஏன்னா ஃபியூச்சர்ல அது இன்கம் ஜென்ரேட்டிங்காக இருக்கணும், இல்லாட்டியும் வந்து உங்களோட லேட்டர் பார்ட்டுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. தேர்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் மோர் மணி, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நிறைய. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாருக்கும் இருக்கும். மிடில் கிளாஸ்ல வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எவ்ரி டைம் தே ஸ்பெண்ட் ஃப்ரம் கேஷ். சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லை, சேர்த்து இருந்தோம் ஹாஸ்பிட்டலில் 50,000 ரூபா போயிடுச்சு, 70,000 ரூபா போயிடுச்சு, 1,00,000 ரூபா செலவாயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அவங்களுக்கு ரெடி மணி இருக்காது. ஆப்வியஸாக இது என்னாகும், ஒரு லோனில் தெரிஞ்சவங்க கிட்ட லோனோ இல்லை ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் கிரெடிட் கார்டோ பர்சனல் லோன்லையோ தான் ஸ்வைப் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பென்ஸில் நீங்கள் ஒரு 5 days இருந்து வந்தீங்கன்னாவே அட்லீஸ்ட் மினிமம் 75,000 to 1 lakh போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. போஸ்ட் கோவிட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டே அவுட் ஆஃப் தி பாக்கெட் நம்ம கையில இருந்து ஸ்பெண்ட் பண்றதுல பெட்டர் சொல்யூஷன் would be go for a மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம்பெனியில இருந்தாங்கன்னா கம்பெனி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு அட்லீஸ்ட். அப்படி இல்லைன்னா பர்சனல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ணி எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 5 lakhs ஃப்ளோட்டர் பீப்புள் ஆன் 30s, ஒரு 5 lakh ஃப்ளோட்டர் வந்து ஒரு நீங்க 15,000 to 25,000 எடுத்துக்க முடியும் இயர்லி. அது இல்லாம நம்ம இயர்லி 1 time 2 time லேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பே பண்றோங்கிறது டசன்ட் மேக் சென்ஸ். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறதுனால 100% கிளைம் வருமானா கண்டிப்பா கிடையாது. ஆப்வியஸ்லி ஈவன் வெரி குட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வில் கவர் ஒன்லி 70 to 80%. ஒரு 20-30% அவுட் ஆஃப் பாக்கெட் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது.
ஸோ அந்த பேர்டனை ஸ்மால் பேர்டனை எடுத்துக்கிறத விட்டுட்டு நம்ம ஹோல் பேர்டனையும் எடுத்துக்கூடாது. ஸோ ஹாவ் அ குட் ஹெல்த் இன்சூரன்ஸ், பே ஃபார் இட், ஸோ தட் நம்மளோட கையில இருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மணியோட ப்ரொபோர்ஷனேட்டா ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பேசணும் தான் இதே விஷயம் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னன்னா ஸ்பெண்டிங். நார்மலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன செலவு, என்ன இன்கம் ஏர்ன் பண்றோமோ அதுக்குள்ள செலவு பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் தி மிடில் கிளாஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் நெக் அண்ட் நெக் இருக்கும். ஸோ இஃப் தே டோன்ட் செலவுக்கு வரவுக்கு மேல செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி தே வில் கெட் இன் டு லோயர், ஏன்னா டெப் ட்ராப்ல இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நெக் அண்ட் நெக் இருக்கும். இல்லை ஒரு சில மந்த் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், எவ்ரி மந்த் இந்த ஒரு கேப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி மந்த் கிரெடிட் கார்டு திருப்பி பே பண்ணணும், அடுத்த மந்த் மறுபடியும் அந்த எக்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு பிரிங் உங்களோட எக்ஸ்பென்சஸை இன்கம், டேக் ஹோம் இன்கம்க்கு கீழே கொண்டு வர பாருங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு 10-20% ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ். இன்னைக்கு வந்து பிகினிங்ல வந்து நெக் அண்ட் நெக் போயிட்டு இருக்கு, கிரெடிட் கார்டில் தான் போயிட்டு இருக்குன்னா கட் டவுன் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஃபார் நெக்ஸ்ட் 6 months 1 year. ட்ரை டு பிரிங் அட்லீஸ்ட் நெக் அண்ட் நெக், அது வரவும் செலவும் மேட்ச் ஆகுதா, அட்லீஸ்ட் லோனும் இல்லை கடன் இல்லாமல் வர்றதும் போகிறதும் கொண்டு வர்ற ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் கொண்டு வாங்க. தென் ட்ரை டு பிரிங் இட் பேக் டு ஒரு 10-20%, 10% சர்ப்ளஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இந்த 10% சர்ப்ளஸ் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ ஏதாவது ஒரு திங்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிரிங் டிசிப்ளின் இன் யுவர் ஸ்பெண்டிங். இதுக்கு மேஜர் டைப் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் பட்ஜெட்லாம் போடுறது இல்லைங்க, வர்றது என்னமோ அதுவும் போகும், யூபிஐல பே பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கு வந்து முதல் மாதிரி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி நீங்கள் ஒரு டைரி எடுத்து எழுதி இதை டெய்லி பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை, 1 monthோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு தென் யூ கேன் குரூப். ஸோ ஃபுட் ரிலேட்டட் எவ்வளோ போயிருக்கு, ஈட்டிங் அவுட் எவ்வளோ போயிருக்கு, எஜுகேஷன் எவ்வளோ போயிருக்கு, எக்ஸ்பென்சஸ், ட்ராவல்க்கு எவ்வளோ போயிருக்கு, இன்சூரன்ஸ் எவ்வளோ போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரை டு கிரியேட் ஒரு 3-4 குரூப்ஸ். அந்த ஒவ்வொரு காமன் குரூப்ல எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ஒரு ட்ராக் பண்ணுங்க. ஒரு 3 months ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் எங்க ஜாஸ்தி போகுது, எதனால வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல்ல வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் ட்ரை டு கட் டவுன் ஃபியூ திங்ஸ். மேபி பெட்ரோல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ஆர் ஈட்டிங் அவுட்டாக இருக்கலாம், ஆர் ஹேங்கிங் அவுட்டாக இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மந்த்லி 4 times பண்ணுறீங்களா, 3 times பண்ணுங்க. 3 times பண்ணால் 2 times கம்மி பண்ணுங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் ஹேபிட்டை ஒரு பட்ஜெட் பண்ணி நீங்கள் அதை ட்ராக் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணணும். கண்டிப்பாக பண்ணாதான் வந்து நம்மளோட மணி எங்கே போகும். ஸோ நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க, எதை வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியலையோ அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மெனி பீப்புள் இன் ஐடி தெரியும், நீங்கள் மெஷர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தட் ஃபர்ஸ்ட் நீங்கள் மெஷர் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பென்ஸ் எங்கே போயிட்டு இருக்கு. தென் யூ வில் நோ வேர் டு கண்ட்ரோல். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே நீங்கள் வந்து அந்த ஒரு 10-20% சர்ப்ளஸ் கொண்டு வந்தால் தென் யூ கேன் கன்வெர்ட் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மெயின் வந்து இப்போ நம்ம பேசினதா நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஸோ முக்காவாசி, அதாவது வாண்ட்ஸ் போகக்கூடாதுன்னு இல்லை, நான் வாண்ட்ஸ் வந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக சொல்கிற விஷயங்களே 50% வாண்ட், 20% 50% நீட்ஸ், 20% வாண்ட், 30% சேவிங் டு இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான். ஸோ இதை தம்ப் ரூல் கிடையாது. பட் இஃப் யூ கேன் இன்வெஸ்ட் மோர், தட் இஸ் குட். பட் ஆனால் நீங்கள் ஒரு 30% ஏன் சொல்கிறாங்கன்னா, நார்மலாக நம்மளோட ஏர்னிங் சைக்கிளில் நீங்கள் ஒரு 10%ஆவது இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும். தென் அது இல்லாமல் நமக்கு சில்ட்ரன் எஜுகேஷன், நீட், ஹவுஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீட்ஸையும் வாண்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. வாண்ட்ஸை கம்மி பண்ணுங்க. 0 பண்ணவே கூடாதுன்னு ஒரு மாதம் திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணுவோம், பட் அகெயின் கம் பேக் டு நார்மல் மோட். அதே மாதிரி எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம், கோ வித் ஷாப்பிங் லிஸ்ட். இது வந்து இம்பல்ஸ் பையிங் தான். அப்படியே ஒரு மாலுக்கு நம்ம போவோம், அப்படியே கண்ணில் எங்கே படுதோ ஏதோ வாங்கிட்டு இருப்போம். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவையே இருக்காது, அதை வாங்கணும்னு அவசியமே இருக்காது, ஆனால் நம்ம வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி ஒரு ஒரு பொருள் வாங்குற இடத்துல ஜாஸ்தி கிடைக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குன்னு 3 பொருளாக வாங்குவோம். சம்டைம்ஸ் அது நமக்கு நெசசிட்டியாக கூட இருக்காது. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் அ லிஸ்ட், ஸ்டிக் டு தட் லிஸ்ட் அண்ட் கோ ஃபார் ஷாப்பிங். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த ஒரு இம்பல்சிவ் பையிங் வந்து நமக்கு நிறைய மணி ட்ரெயின் அவுட் பண்ணும். அதே மாதிரி கிரெடிட் கார்ட்லேயே ஸ்வைப் பண்ண வைக்கும். ஸோ ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணோம்னாவே நமக்கு லோன்ஸ் பே பண்ணுறதுக்கும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து நாட் இன்வெஸ்டிங் ஃபார் ஃபியூச்சர், இல்ல இன்வெஸ்டிங் இன் அன்ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் ஹை ரிஸ்கி ஆஃப் லூசிங் தி பிரின்சிபல். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், சிட் ஃபண்ட் இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு அன்ரெஜிஸ்டர்டு யார்கிட்டையாவது பணம் கொடுத்து 12% தர்றாங்க, 24% தர்றாங்க, 36% தர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன சேலஞ்சாக இருக்கும்னா, இதில் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இன்வெஸ்டிங் இன் அன்ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ல பீப்புள் ஏன் அங்கே போகிறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புளுங்கிறது காரணம் வந்து தே வாண்ட் டு கெயின் மோர். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏன்னா சேலரியை இன்க்ரீஸ் பண்ண முடியல, எக்ஸ்பென்ஸும் போயிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் இன்வெஸ்டிங்ல ஹையரா கெயின் பண்ணா மூவ் அப் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். அந்த தாட் ப்ராசஸ்ல தே கெட் இன் டு அன்ரெகுலேட்டட் அன்ரிஸ்கி ப்ராடக்ட்ஸ்க்கு போறதுனால என்ன ஆகும்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் 12% வருது, 24% வருதுங்கிற ஒரு கிளிட்டரிங், மின்னுவதெல்லாம் பொண்ணெல்லாம்பாங்களா, அந்த மாதிரி தான். அதை பார்த்து தே வில் கோ. ஆனால் என்னன்னா இதுல டோட்டல் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா தே வில் பே the interest very properly. நீங்க say example someone is putting 1 lakh, 12%, 24%. மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் 1% இன்ட்ரெஸ்ட், 2% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு 6 months. அப்போ என்ன ஆகும், ஒரு 1 lakh போட்டவங்க வந்து பேங்க்ல 6,000 கிடைக்கிற இடத்துல இங்க 12,000 ரூபாய் கிடைக்குதுங்கிறப்போ மாசம் 2,000ங்கிறப்போ 6 months வந்திருக்கு. தென் தே ஃபீல் கான்ஃபிடென்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த 6வது மாசத்துல மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க, இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போறோம், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakh. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எதிர அவங்க கிட்ட இருக்கிற மணியோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற மணியோ இல்லை கோல்டு அடமானம் வச்சோ எங்கெங்கேயோ இருந்தால் அந்த 5 lakhs கொண்டு போவாங்க. ஸோ என்ன ஆகும், அந்த 5 lakhsக்கு 10,000 மந்த்லி வரும், ஒரு 2 months வரும். ஸோ இப்போ முதல்ல என்ன ஆச்சு, உங்களோட கேபிட்டல் அட் ரிஸ்க் வாஸ் 1 lakh, நீங்க 2,000 பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த 5 lakhs உள்ள போட்டதுக்கு இப்போ கேபிட்டல் அட் ரிஸ்க் 6 lakhs. ஸோ யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 12,000. ஸோ ஒரு 6 மாசம் 12,000 எடுத்திருந்தா 6,000 தான், 60,000 தான். தென் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா பீப்புள் வில் எஸ்கேப். அப்போ என்னாச்சு, உங்களோட பிரின்சிபல் நீங்க போட்ட 1 lakhல இருந்து 5 lakh 6 lakh ஆயிடுச்சு. ஸோ 6 lakhs இஸ் கான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டுக்கு மயங்கி பிரின்சிபல் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பீப்புள் கவனிக்காம விட்டுறாங்க. அது ரிஸ்க் ஆயிடுது, என்ன ஆயிடுது, மொத்தமா போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் பேசாம எஃப்டி போட்டிருந்துருக்கலாம், 6% வந்திருக்கும், அட்லீஸ்ட் அசலாவது மிஞ்சி இருக்கணும். ஸோ இன்வெஸ்டிங் இன் அன்ரெகுலேட்டட் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றது இல்லை. இதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம முன்னாடி பேசின விஷயம் தான், அதுக்கு ஸ்பேஸே இருக்காது, செலவுகள் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி கன்வெர்ட் யுவர் சேவிங்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. யூ ஹவ் டு கன்வெர்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட், எதர் எஃப்டிஓ, ஆர்டிஓ, எம்எஃப்ஓ, உங்களுக்கு வாட் எவர் அவங்களோட மணியை க்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். மெயின் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்காது. ஸோ இப்போ நிறைய பேசின விஷயங்கள்ல வந்து நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் டெப் ட்ராப்புக்கு போறது காரணமே எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்காது. ஏன்னா அவங்க மைண்ட் செட் வந்து என்னன்னா, ஏன் வந்து சும்மா பணத்தை வச்சுட்டு இருக்கணும், அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த அன்ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களோட அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸை மீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கடன் வாங்க தேவையில்லாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும், சில்ட்ரனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பேசிக் 5, அட்லீஸ்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ற ஃபினான்ஷியல் மிஸ்டேக். அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகாம அவாய்ட் பண்றது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த 5 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ இப்போ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன? ஸோ இதை பண்ணாம இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணாங்க, இனி என்ன மிஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 10 years அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்சர். இன்னைக்கு வந்து எல்லாரும் நம்ம கேட்குறோம், இந்தியா வந்து 3 trillion எக்கனாமியில இருந்து இன்னொரு 10 years டவுன் தி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 trillion போகும். மெக்கன்சி ரிப்போர்ட், எவ்ரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் ப்ரொஜெக்டிங். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட இன்கம் 2021 ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ 4 இன்கம் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, லோயர் மிடில், அப்பர் மிடில், ஹை. லோயருங்கிறது என்ன, லெஸ் தேன் 2.4 lakhs, லெஸ் தேன் 20,000 per month. நெக்ஸ்ட் வந்து லோயர் மிடில், ஸோ அப் டு 40,000 per month.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 28 lakhs அப் டு 2 lakhs ஏர்னிங், மோர் தேன் 2 lakhs எப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட இன்கம் பிரமிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி தான் இருக்கு. அதாவது 45% இஸ் ஏர்னிங் லெஸ் தேன் 45 20,000. 29% லோயர் மிடில், இப்போ நான் சொன்ன மாதிரி லோயர் மிடில் தேர் இது வந்து 29%, அதாவது 85 million ஹவுஸ் ஹோல்டு. அப் டு 2 lakh ஏர்னிங் பீப்புள் 23%. இது வந்து ரிச், வெரி ரிச்னு சொல்லலாம். மோர் தென் 2.5 lakh ஏர்ன் பண்ணுறவங்க அப்படிங்கிறது இதில் 3%. ஸோ வென் எக்கனாமி இஸ் மூவிங் ஃப்ரம் 2.4 trillion to 6 trillion, 6.5 trillion, இன்னைக்கு வந்து திஸ் இஸ் ஆல்ரெடி 3.5 2023ல 3.4 million, 1 trillion added last 2 years. ஸோ இதே ட்ரெண்ட் கோஸ் we would end up in almost 6 to 7 trillion. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்கம் பிரமிட் இப்படியே இருக்காது. when the economy grows, not everyone grows same way. என்ன ஆகுதுன்னா உங்களோட லோயர் இன்கம் பிரமிட் கெட்ஸ் ஸ்மாலர். அதாவது 45%ல இருந்து 24% இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் பீப்புள் ஏர்னிங் லெஸ் பிகம்ஸ் லெஸ். அதே மாதிரி என்னாச்சு, இந்த மிடில் இன்கம் 29ல இருந்து 31 அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 45 29 74% இருக்கு. இந்த 74% பீப்புள் இங்க வந்து 54 தான் இருக்கு. 20% பீப்புள் எஸ்கேப்ட் இந்த ரெண்டு பிராக்கெட்ல இருந்து தே மூவ்ட் ஹியர் அண்ட் ஹியர். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களோட இம்பாக்ட் வந்து என்னன்னா, இந்த மிடில் கிளாஸ் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாம அவாய்ட் பண்ணாங்கன்னா தெர் இஸ் அ கிரேட்டர் பாசிபிலிட்டி தே வில் பி ஒன் ஆஃப் தி 20% ஹவுஸ் ஹோல்ட் எஸ்கேப்ஸ் இன்டு ஏ அப்பர் மிடில் ஆர் ரிச் பிராக்கெட் ஓவர் த நெக்ஸ்ட் டிகேட். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வாட் தி மிடில் கிளாஸ் இஸ் மிஸ்ஸிங் பை ஃபாலோயிங் ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ப்ரொஜெக்டட் வந்து உங்களுக்கு almost 45%, lower in the 45% becomes rich and upper middle in the 2030. So if people wanted to move from here to here, they should avoid financial mistakes and rectify that. That's all. Any questions? Hello. Hello. No, we did no questions. We are good. Okay. So good. Hope இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது யாருமே இந்த ஹலோ கிளியரா இல்லையா? ஹலோ கிளியரா இல்ல உங்க வாய்ஸ். ஹலோ கேக்குதுங்க, நான் கிளியரா இல்ல. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம யாருமே பண்ணாம இருந்திருப்போம்னு சொல்ல வரல, பண்ணியிருப்போம். பட் நோயிங் இத்தனை நாள் அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு நிறைய அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், லிட்ரஸி கிடைக்கிறப்போ ஸோ வி ஹவ் டு ரெக்டிஃபை தோஸ் திங்ஸ். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், ஸோ ஹூமோவர், ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ், லிட்ரஸியும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா தே வில் பி ஆல்சோ பெட்டர். ஸோ இந்த மாதிரி சம் மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ஸ் எப்படி நடக்கும் ஒரு ஃபேமிலினா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட தான் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி இஃப் வி ஆர் அவேர் வி கேன் ஆல்சோ டெல் தம், இல்லை இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் பண்ணோம்னா ஸோ தே வில் ஆல்சோ பெட்டர் எக்யூப்ட் டு நாட் டு கமிட் திஸ் பிக் மிஸ்டேக். அவங்களும் தே வில் கம் பேக் டு ஒரு லார்ஜர் இன்கம் கேட்டகரிக்கு மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்.
So that is what I feel we can give back to community, at least near and dear ones. ஏன்னா எல்லாருக்கும் இதை கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. People who ask us for something, you can also share. So these pictures இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கிறது, people who are young, so that அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணாம இருந்தாங்கன்னா it will be very easy for them to move forward. So that's all from my side. So next week we'll meet in a different topic. Maybe இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்காக ஹியர் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு, இதில் சம் கிளாரிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும், கேன் யூ கைடு அப்படிங்கிற மாதிரினா வில் பிக் தட் டாபிக் அண்ட் சி. Hopefully it was helpful. Take this takeaway, see we can help people around us to not to commit to these mistakes, so that they can improve their financial life. Bye. We'll see you next week. Thank you for joining. Thank you, Vijay. Bye. Thank you, Vijay.